வணக்கம் நண்பர்களே. சோ இந்த 2024 T20 வேர்ல்ட் கப் கால கட்ட ஆரம்பிச்சிருச்சு மக்களே. ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, டாப் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜ்லயே எக்ஸிட் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. அட் சேம் டைம் முதன்முறையா வேர்ல்டு கப் விளையாடுற அசோசியேட் டீம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் 8 குள்ள குவாலிஃபை ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வருது. சோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்லாம் அந்த T20 வேர்ல்ட் கப்ல நடக்குது. அந்த வகையில முதல் டெஸ்ட் பிளேயிங் நேஷன் குரூப் ஸ்டேஜ் விட்டு வெளியில போனது பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. தி ஹேட் a very bad tournament. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வென்யூஸ் இங்க இருந்து அங்க எங்களால போக முடியலன்னு ஒரு விஷயத்தை வந்து பிளேம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் பூரா இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி அவங்க நேபாள் மேட்ச் மழைனால கேன்சல் ஆனதுனால இப்போ பங்களாதேஷ் நெதர்லாண்ட்ஸ் வின் பண்ணதால அந்த ஹோப்பும் போச்சு. சோ அவங்க தான் முதல்ல வெளியில போனாங்க. அடுத்தது தாங்க மிகப்பெரிய ப்ளோ. நியூசிலாந்து ஆர் ஆல்சோ அவுட் ஆஃப் திஸ் 2024 T20 வேர்ல்ட் கப். ஏன்னா கிளியரா தெரிஞ்சது அவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் ஆர் அவுட் ஆஃப் மேட்ச் பிராக்டிஸ். நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பிராக்டிஸே இல்லாம தான் உள்ள வந்திருக்காங்க. முதல் மேட்ச் ஆப்கானிஸ்தானோட அவங்க மட்டமா விளையாடும் போது கிளியரா தெரிஞ்சது நியூசிலாந்து ஆர் அவுட். என்னோட டாப் 4ல அவங்க இல்ல. இருந்தாலும் சூப்பர் 8 ஸ்டேஜ்ல எக்ஸிட் ஆவாங்கன்னு நினைச்சேன். நெவர் தாட் தட் குரூப் பிளே ஆவாங்கன்னு. நெக்ஸ்ட் பாகிஸ்தான் இருக்காங்க. இங்கிலாந்து கூட ஓரளவுக்கு சான்ஸ் இருக்கு. பட் பாகிஸ்தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.